எல்லா உறவுகளுக்கும் இனிய தமிழ் வணக்கம். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி பெரும்பாலும் எல்லாருமே ஒரு கவலையில், ஒரு பயத்தில், அடுத்து என்ன நடக்க போகுது, சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத இந்த ஒரு யுத்தத்தில் முழு உலகமே மூழ்கி கிடக்கும்போது நாம் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. உலக வாழ் அனைத்து மக்களும் இனம், மதம் எல்லாமே கடந்து நாங்கள் எல்லாருமே எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த யுத்தம் நிறைவுக்கு வரணும், இந்த யுத்தத்தை எப்படி சரி நிறுத்தணும், அந்த யுத்தத்தால் பாதிக்கப்படுற மக்கள், பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் கூட இன்றைக்கி இதால் அவதியுற்றுருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் இதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு சாந்தியும் சமாதானமான ஒரு உலக நாட்டில் வாழணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆசைகளும் பிரார்த்தனைகளும் இருக்கும். என்னோடய பிரார்த்தனைகளும் அதுதான். இந்த காலத்தில் இன்றைய காலங்களில் வந்து பெரும்பாலும் இந்த நாட்கள்லன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட யுத்தம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் அப்படி நிறைவுற்றிருக்கிற நேரம் நான் தொடர்ந்து இந்த யுத்தத்தை பற்றி பார்க்குறது, என்ன நடக்க போகுதோ இதோட எனக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே எந்த நாடு வெல்லணும், எந்த நாடு எதை அடக்குமுறைக்கு உட்படுத்தணும் அப்படின்றதுக்கு அப்பால், இது எந்த நாடு அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகின்றது அப்படின்றதுக்கு அப்பால், இதனால் நமக்கு மட்டுமல்ல இந்த உலக வாழ் மக்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் பெரும்பாலும் இந்த யுத்தத்தால் அவதிப்படுவோம். நாங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு நாட்டுக்குள்ளே, இப்போ நான் வாழ்கிற இலங்கையிலேருந்தே நான் இதை இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன்னு சொன்னால், அந்த யுத்தத்துக்குள்ளே அடிப்படுற மக்கள் எவ்வளோ அவதிப்படுவாங்கன்னு சொல்லி அதை உணர முடிகிறது. நம்முடைய நாட்டில் கூட ஒரு காலத்தில் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. அது அநேகமாக எங்களையெல்லாம் உண்மையிலேயே நேரடியாக தாக்கலை, சில விஷயங்களில் அது பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஆனால் அதில் இருந்து வடக்கு கிழக்கு தமிழர்கள்லாம் வந்து பெரும்பாலும் அதில் அவதிப்பட்டு அடிபட்டு வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த யுத்தத்தின் வழியாக அவங்களோட வழிகளையும் வெளிப்படுத்துகிறாங்க சமூக வலைத்தளங்களில். அதுலேயும் சிலர் வந்து சமூக வலைத்தளங்களில் அநாகரிகமான கருத்துக்களை பகிர்ந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். ஏன்னா இந்த நேரத்தில் மதமோ இனமோன்றதுக்கு அப்பால் மனிதநேயம்ன்றதுன்னு ஒன்று நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், உண்மையிலேயே சும்மா அனாவசியமான கருத்துக்களை பகிர்ந்து அனாவசியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபங்களை விட்டுக்கிட்டு யார் பெரியவர் யார் சின்ன ஆக்கள் அப்படின்னு சொல்கிறத போட்டி போட்டு அடிபட்டுக்கிட்டு இருக்கிறத விட, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த யுத்தத்தை எப்படி சரி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறது மட்டும் இல்லாமல், நாங்கள் எல்லோரும் சாந்தியும் சமாதானமும் இருந்து இந்த யுத்தம் வந்து யாருமே இதில் பாதிக்காமல், அனாவசியமாக இந்த யுத்தம்ன்ற வந்து பெரும்பாலும் சர்வசாதாரண மக்கள் தான் இதில் அவதிப்படுவாங்க. முதலாளித்துவம் வந்து என்றைக்குமே இதிலேருந்து தப்பிக்கும். இதில் அடிபட்டு போகிறவங்க போவாங்க, ஆனால் இதில் அப்பாவி மக்கள் தான் அடிபட்டுருப்பாங்க. அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து, நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அநாகரிகமான நான் நிறைய பார்த்துட்டேன். பெரும்பாலான தமிழ் பேசும் மக்களுக்கிடையில் ரொம்ப ரொம்ப மோசமான கருத்து பகிர்வு, அதை வாசிக்கிற கூட கூச்சப்படுற அளவுக்கு கருத்து பகிர்வு இதுகள்லாம் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி எதையும் செஞ்சு கொள்ளணும். இன்றைக்கி இலங்கையில் இருந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக கருத்து சொல்கிறதோ, இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து சொல்கிறதோ, இல்லைன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து சொல்கிறதோ எந்த ஒரு அது வேலைக்கும் ஆகாத ஒரு செயல். ஏன்னா நான் எதுக்குமே எதிர்ப்பை தெரிவித்தோ ஆதரவை தெரிவித்தோ எந்த ஒரு இதுவுமே ஆக போகிறதில்ல, எந்த ஒரு பயனுமே ஆக போகிறதில்ல. அதுக்கு மாறாக
தமிழ் பேசும் மக்களுக்கு இடையில் ஒரு அனாவசியமான முரண்பாடு தான் வரும். அனாவசியமான ஒரு மனக்கசப்பு, தேவையில்லாத ஒரு உண்மையிலே ஒரு இந்த இந்த ஆக்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அது. அதையெல்லாம் கடந்து நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறத விட எங்களுடைய நாட்டில் நாங்கள் எப்படி சமாதானமாக ஒரு சுமூகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தணுன்றது தான் நம்மளோட கடமை. நம்ம நாட்டில் இலங்கை நாட்டில் தமிழ் பேசும் மக்களும் சிங்களம் பேசும் மக்களும் இருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் மதம் இனம்னு கடந்து அடிபட்டு இருக்கிறத விட நாங்கள் ஏன் இதை கொஞ்சம் நாங்கள் சுமூகமாக நாங்கள் இது எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, சர்வசாதாரண மக்கள் அடிப்படாமல் இல்லை பாதுகாக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளணும். அதை விட்டுட்டு இவன் செத்தா இவன் வாழுவான், இவன் செத்து இவன் அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு கருத்து பகிர்வும், பெண்களை அநாகரிகமாக தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் கொச்ச வார்த்தைகளில் பேசி ஏசி கமெண்ட் பண்ணுறதும், நீ இப்படி நீ வந்தேறி நீ அதான்றதெல்லாம் எவனுமே யாருமே இந்த நாட்டில் இந்த உலகத்துக்கு வந்து நிரந்தரமாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கு வரலை. நாங்கள் எல்லாருமே ஏதோ தற்காலிகமாக வந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தை படைத்தவனுக்கு கூட இந்த உலகம் சொந்தமில்லாத மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு விஷயமும். இந்த உலகத்தில் எதுக்காக நாங்கள் ஏன் வாழ்கிறோம், நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், அதையெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தில் நாங்கள் ஏதோ பெரிய பங்கு நாங்கள் எங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி நாங்கள் அடிபட்டுக்கிட்டு கிடக்கிறோம். எதுக்குமே உதவாத இந்த உடலை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு 4 வார்த்தை 4 பேருக்கு நல்லதை சொல்லுவோம். அதை விட்டுட்டு அனாவசியமாக அநாகரிகமாக தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து தேவையில்லாத முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மக்கள் கொஞ்சம் சற்று சிந்திக்கலாம். உண்மை நிலவரம் எது எப்படின்றதுக்கு அப்பால் நாங்கள் யோசிக்கணும். நாங்கள் அதுக்கு முதல்லையே ஒரு கருத்தை பகிர்ந்து இது தான் நடக்க போகுது, எது நாங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காதானே நாங்கள் கடவுளை வேண்டிட்டு, கடவுளே இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த யுத்தத்துக்குள்ளே அடிப்படுற மக்கள் தயவுசெய்து கடவுளை அந்த மக்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் இந்த இளம் பிஞ்சுகள் இந்த யுத்தத்தையெல்லாம் பார்த்து அவதிப்பட்டு நாளைக்கு எதிர்கால சன்னதிகள் இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறாங்க, என்ன மாதிரி மனநிலையில் வாழ போகிறாங்க, அவங்க கண்முன்னே பெற்றோர்களை இழந்திருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், சொத்து சோகம் எல்லாத்தையும் இழந்துட்டு தவிக்கிற மக்களுக்கு மத்தியில் நாங்கள் சும்மா அநாகரிகமாக அனாவசியமாக அடிப்படுறத விட அவங்களுக்காக பிரார்த்திப்போம். கடவுளை இந்த உலகப் போர் எப்படியாவது நிற்கணும், இதை நிறுத்தணும், இது நிறுத்தி எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகம் இயங்கணும் அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். தயவுசெய்து அதுக்காக வழிபாடு செய்யுங்க. அநாகரிகமான கருத்துக்களை பகிர்ந்தோ இல்லை தேவையற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்தியோ மக்களுக்கு இடையில் சும்மா சமூக வலைத்தளங்களை எங்களுக்கு கிடைச்ச ஒரு பேக்கேஜை போட்டுக்கிட்டு டேட்டா பேக்கேஜை போட்டுக்கிட்டு நாங்கள் போய்ட்டு சமூக வலைத்தளங்களில் கருத்து சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நின்று அந்தந்த இடத்துக்குள் நின்று அதை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள வலியும் வேதனைகளும் இழப்புகளும். அப்போ அதை யோசித்து நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அப்படி பேசுகிறவங்க அப்படி தைரியமாக பேசி இல்லை இந்த நாடு தான் வில்லணும், இந்த நாடு தான் இப்படி தான் ஆகணும் அப்படின்ற நீங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த போர் களத்தில் இறங்கி போயிட்டு என்ன முடியுமா இருந்தால் அந்த விஷயத்தை செய்யுங்க. அதை விட்டு போட்டு முகநூல்கள்லையும் சோசியல் மீடியாக்களில் தேவையில்லாத அநாகரிகமான கருத்துக்களை பகிர்ந்து சும்மா அனாவசியமாக மனக்கசப்புகளை ஏற்படுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளே தேவையில்லாத முரண்பாடுகளை ஏற்படுத்தாதீங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி.